மற்றும் ஒரு அண்மை செய்தி, பிற மாநிலங்களிலிருந்து உர மூட்டைகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்து கோவையில் பதுக்கி வைக்கப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டை விடுத்துள்ளார். கோவை அருகே உள்ள குடோனில் இருந்து கேரள மாநிலத்திற்கு உர மூட்டைகள் கடத்தப்படுவதாகவும் புகார் அளித்துள்ளார். மானியத்துடன் வழங்கப்படும் உர மூட்டைகள் டன் கணக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டவிரோதமான கடத்தல்களுக்கு தமிழகத்தை ஒரு மையப்புள்ளியாக உபயோகிக்கும் அளவிற்கு அரசு இயந்திரம் கரப்டாகி கிடப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிற மாநிலங்களிலிருந்து உர மூட்டைகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்து கோவையில் பதுக்கி வைக்கப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவை அருகே உள்ள குடோனிலிருந்து கேரள மாநிலத்திற்கு உர மூட்டைகள் கடத்தப்படுவதாகவும் புகார் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மானியத்துடன் வழங்கப்படும் உர மூட்டைகள் டன் கணக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், சட்டவிரோதமான கடத்தல்களுக்கு தமிழகத்தை ஒரு மையப்புள்ளியாக உபயோகிக்கும் அளவிற்கு அரசு இயந்திரம் கரப்டாகி கிடப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.